இங்கே பார்த்தீங்களா டீ குடிக்கிறேன். இந்த அம்மா எப்பயுமே டீ குடிக்க மாட்டாங்க. பகலில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம் நாங்கள். கூடயே வருது அப்புறம் என்ன. இப்போ பாருங்களேன், எனக்கு இங்கே ஏற்கனவே பயமாக இருக்குங்க. அழுதுட்டேங்க கொஞ்ச நேரத்தில். எப்படி சொல்கிறது, அப்படியே இந்த சறுக்கிட்டே போகுதுங்க. அப்படி போகும் கீழே அப்படியே போகிற மாதிரி இருக்கும் எனக்கு. கீழே இந்த இடம்லாம் பார்த்தீங்க, இந்த இடம் டயர்டா இருக்குங்க. வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இப்போ நைட்டு இப்போ நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா அவுட்டிங். ஒரு வழியா ஏஞ்சலை வந்து கூட்டிட்டு போவ ரெடி ஆயிட்டோம். எங்க அப்படின்றது சொல்லிட்டா சொல்லு. ஏற்காடு போக போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து கார் வாங்கிட்டு லாங்கா போறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். சோ வந்து 350 கிலோமீட்டர். ஆமா, நாங்க ஆல்ரெடி வந்து அப்போ போயிருக்கோம். அதுக்கப்புறம் இப்பதான் கட்டி பாருங்க, அதே பேக்ல பிராங்க் பண்ண பேக்ல. இது பிராங்க் இல்ல, இது ஒரிஜினலாவே நாங்க வந்து போறோம். சொன்ன இடத்துக்கு கரெக்டா கூட்டிட்டு போறேன். என்னடா சொன்ன உடனே கூட்டிட்டு போறாங்களே நினைக்காதீங்க. ஆல்ரெடி இத இவங்க புக் பண்ணி தான் வச்சிருந்தாங்க 1 வீக்குக்கு முன்னாடி. அது சும்மா ஒரு யோசனை வந்துச்சு, இதுல பிராங்க் பண்ணலாம் அப்படின்றதுனால இவங்க பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து எங்களுடைய கார்ல தான் நாங்க போறோம். ஓகே, சும்மா இப்ப நைட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு இந்த காஸ்டியூம். ஆமா, கார்லயே தான் இருக்க போறோம். அங்க போயிட்டு வந்து நாங்க ரூம்ல எடுத்து ஸ்டே பண்ணிட்டு எல்லாமே என்ஜாய் பண்ணி ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. என்ன ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு போயிருக்கோம், என்னெல்லாம் பண்ண போறோம், என்ன கூத்து நடக்க போகுது இவ்வளவு டிராவல்ல, அதெல்லாம் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ ஏற்காடு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நீங்க இந்த vlog ஃபுல்லா பார்க்கணும், ஷேர் பண்ணணும் நிறைய பேருக்கு. ஓகே, vlog குள்ள போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க கார்ல உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ வந்து பெட்ரோல் பங்க் வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு இருக்கோம். பாருங்க, இதெல்லாம் கம்மிங்க, இன்னும் நிறைய பெட்ரோல் போடணும். பெட்ரோலுக்கு மட்டுமே எவ்வளவு காசு போகுது அப்படின்ற மாதிரி. இங்க பாருங்க எவ்வளவு போகுது பாருங்க. 3000க்கு போடுறோம். ஸோ அடுத்து போக போக நாங்க போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். பாப்போம் போனதுக்கு அப்புறம். ஓகேவா, நாங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே போக போக பார்க்கலாம் எங்கெல்லாம் போகுதுன்றது. ஓகே காய்ஸ், இப்போ வந்து ராத்திரி செம்ம டயர்டா இருக்குங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து ரொம்ப வருஷனே சொல்லலாம் நைட்ல அன்டைம்ல இப்படிலாம் லாங்கா போறதுலாம். ஐயோ எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. உள்ள இருக்காங்க பாருங்க. ஹாய் சொல்லு. நைட்டு இப்போ வந்து மணி 1:30 இருக்கும். 1:30 மணி ஆயிடுச்சு. நாங்க டீ ஷாப்காக. ஆமா, ஆமா, நாங்க வந்து இப்ப டீ குடிக்கிறதுக்காக நின்று இருக்கோம். இன்னும் பாதி தூரம் கூட போலங்க. அதுக்குள்ளே டிஃபனுக்கு சாப்பாட்டுக்கு 50 போயாச்சு. ஆமா, டிஃபனு அது இதுக்கு நாங்க நின்றுட்டு இருக்கோம். 350 கிலோமீட்டர்ல 50 போயிருக்கோம். இன்னும் 300 அவ்வளோ லாங்கு. இப்போ வந்து நாங்க டீ குடிக்கிறோம். செம டயர்டா இருக்கு. தூங்கிட்டு இருந்தேன், எழுப்பி விட்டாங்க. பின்ன ஜாலியா சுத்தி பார்க்க வந்துட்டு என்ஜாய் பண்ணாம தூங்கிட்டு இருக்கா, அதனால டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லா ஸ்நாக்ஸ் தாங்க. பையில சாக்லேட் கொஞ்சம் ஏதாவது எப்படி சொல்றது, சாக்லேட்லாம் வாங்கியிருக்கேன், நிறைய சிப்ஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு டிராவல் பண்ணும்போது ஏதாவது ஒன்று மயக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்காகவே வாங்கியிருக்கேன். இந்தா நவாப்பழம் 1/2 கிலோ நாகப்பழம், அப்புறம் மாங்காய் டப்பால ஃபுல்லா என்ன வந்து இந்த மாதிரி இருக்கும். நைட்ல ஆனா சாப்பிடக்கூடாதுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. இது இல்ல, அது மாங்காய் ஹீட் ஆயிடுமா. ஸோ அதனால நான் நவாப்பழம் சாப்பிட்டேன். என்ன வாங்கினேன் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு எங்களோட இந்த மாதிரி லாங்கா ட்ரிப் அடி சேலத்துக்கு போனோம். ஆமா, டூ வீலர்ல போனோம். அந்த இடம்லாம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் இப்பதான் போறோம். இருந்தாலும் எங்களுக்கு அங்க போனாலே எல்லா பழைய ஞாபகம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து எவ்வளவு சண்டை ஆனாலும் டைரக்டா ஏற்காடு போய் உட்காந்துப்போம், அங்கேயே சாப்பிடுவோம், அங்கேயே இருப்போம். அப்படி இப்போ வந்து இப்போ கார்ல போறது. எவ்வளவு கஷ்டப்பட்டேன். கார்ல போறோம், ஏற்காடுக்கு போறோம். இன்னும் அங்கெல்லாம் நிறைய இருக்கு. இது சும்மா டிராவல் மட்டும் தான். பார்ட் 1 பார்ட் 2 வர சான்ஸ் இருக்கு. ஆமா ஆமா, என்ன லாங்கா இருக்கும் இல்லையா. கார் வாங்கிட்டு எடுத்த உடனே நாங்க வந்து இங்கதான் போறோம்.
ஏன்னா இவளும் ரொம்ப நாளாகவே கார் வாங்கிட்டு எங்கேயும் வெளியில் போகல. சரி ஏற்காட்டாச்சும் போகலாம் வா அப்படின்ட்டு தான் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போயிட்டு நம்ம பார்ப்போம். டீ வாங்கிட்டு வந்துடுறேன் நான். இங்கே பார்த்தீங்களா டீ குடிக்கிறேன். இந்த அம்மா எப்பயுமே டீ குடிக்க மாட்டாங்க. ஸோ நாம் டீ குடிப்பாங்கன்னா வெளியில் போட்டா குடிப்பேன். அதுங்க நானா இங்கே போட முடியும் பாருங்க. நவாப்பழம் நல்லா எங்கள் காருக்கு தூரமாக போனால் டோல்கேட் பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒட்டிட்டு வந்திருக்கேன். ஃபாஸ்டாக் அதை ஒட்டிட்டு வந்தோம் இன்னைக்கு. அதை ஃபுல்லாக அங்கே ஒட்டியிருக்கோம். என் பேரில் தான். ஆமாம், என் பேரில் தான் அதை ஓப்பன் பண்ணி அதை ஒட்டிட்டு வந்தேன். அப்புறம் அப்பா ஃபோட்டோலாம் எடுத்து இங்கே வச்சுருக்கேன். நான் வந்து பகலில் காமிக்கிறேன். இப்போ இருட்டில் வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஓகே, நம்ம டீ குடிச்சிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, 6 மணி. அதனால தான் அப்படி இருக்கு. கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணி அப்படியே தூங்கிட்டோம் கார்ல. இப்போ வந்து அப்படியே மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். என்ன போகணும் இல்லையா, விடிஞ்சே விடிஞ்சிருச்சு. அதனால தான் பாருங்க எப்படி தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. செம தூக்கம். அவங்க தூங்கட்டும், நம்ம எப்படி காமிப்போம். பார்த்தீங்களா, போயிட்டு இருக்கேன். பகலில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது. இன்னும் ஏற்காடு மேலெலாம் போகும்போது இவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போவே எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் சேலம் வரல. ஸோ நம்ம போய்கிட்டு தான் இருக்கோம். கிளைமேட்டுக்காக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தூங்கிட்டு இருக்கேன். ஜாலியாக தூங்கிட்டு வராங்க. நான் தான் தூங்காமலே வந்துட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, எனக்கு தூங்கவே முடியல ஒரு பக்கம். ஸோ பாப்போம் நம்ம போயிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 தென்பண்ணை ஆறாம். பார்த்தீங்களா எப்படி இருக்கு, காஞ்ச கருவோடு மாதிரி இருக்கு. ஆற்றுல தண்ணியை காணோம். விடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, விடிஞ்சிருச்சு நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து சேலம் வரப்போகிறோம். இன்னும் 100-150 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ வந்து விழுப்புரம், திருக்கோயிலூர் இதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். அதுதான் எங்களோட சொந்த ஊர். என்னைக்காவது நான் போனேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் என்னோட சொந்த ஊர்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு. சேலத்துலேயுமே எனக்கு வந்து எல்லாருமே இருக்காங்க. சின்ன சேலம், பெரிய சேலத்தில் எங்கள் அண்ணன்லாம் இருக்கான். ஸோ இருந்தாலும் அவங்களெல்லாம் நம்ம மீட் பண்ண முடியாது. நம்ம வந்து ஏற்காடை சுற்றி பார்க்கறதுக்காக போகிறோம். ஸோ அந்த டைமில் நம்ம யாரையும் மீட் பண்ண முடியாது. இன்னொரு வாட்டி நான் வந்தேன்னா எங்கள் ஊரெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவேன். கிலோமீட்டர் தான் இருக்குது. நாம் போகிறோம் சேலத்துக்கு. ஸோ போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஏற்காடுலாம் யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான்லாம் அப்போ போயிருக்கேன் அடிக்கடி. இப்போ என்னால் போக முடியல. சின்ன சேலத்துக்கிட்ட பக்கத்தில் வந்துட்டா கொஞ்சம் இந்த சிலைலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம முருகன் சிலைலாம் இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டா. நான் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா. எங்கள் ஊர்லாம் தாண்டி போயிட்டுருக்கேன். எங்கள் ஊர்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போனோன்னா எங்கள் ஊரில் எங்கள் வீடு, அங்கே இருக்கிற இடம் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு காமிப்பேன். போன வாட்டி போனேன், பட் ஆனால் அதெல்லாம் நான் லாக் எடுக்கலை. ஸோ இதுக்கப்புறம் போனால் என் சொந்த ஊரில் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகேவா. நம்ம வந்து சீக்கிரமாகவே சேலம் வரப்போகிறோம். சரியான எனக்கு வந்து சுத்தமாகவே தூக்கம் இல்லை. இந்த அம்மா இன்னும் நல்லா தூங்கிட்டு வராங்க பாருங்க. இவங்க நல்லா தூங்கிட்டு தான் வராங்க. எனக்கு தான் சுத்தமாக தூக்கமே இல்லை. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் எங்கேயாவது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டிஃபன் ஏதாவது சாப்பிடணும். இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்குங்க. அங்கே பாருங்க, மழை தெரியுதா, லாரி வேற மறைச்சிச்சுங்க. அப்புறம் மழைலாம் செம்மையா இருக்கு. இன்னும் சேலத்துக்கிட்டலாம் போயிட்டா ரொம்ப சூப்பர்.
சூப்பராகவே இருக்கும். நான் வந்து ஒரு 6-7 மாதம் 8 மாதம்லாம் அங்கேயே தான் இருந்தேன். அப்போது ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடம்லாம் அங்கே தான். முருகன் கோயிலில் தூங்கணும்ல, அதுக்கு வந்தால் நான் கண்டிப்பாக அந்த கோயில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. பக்கத்துலேயே ஓகே கைஸ், இது வரைக்கும் கண்டினியூவாக பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ. இதுக்கப்புறம் பாருங்கள் தொடர்ந்து என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் போயிட்டு மேலே ஏற்காட்டிலலாம் சூப்பராக இருக்கும், காட்டுறோம். தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க, ஓகேவா? மெயினாக நாங்கள் போகிறதே உங்களுக்காக தான். நீங்கள் தான் வந்து லாங்காக எங்கேயாவது போங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்காகவே தூங்காமல் கொல்லாமல் போயிட்டுருக்கேன். அங்கே போய் தான் ரூம்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக. நாங்கள் 2 நாள் அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். அந்த பிளேஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம். சேலம் கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இவங்க மட்டும் தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. இப்போ என்ன தூங்க விடவே மாட்டேன்றாங்க. இது என்ன நியாயம்? செம்ம தூக்கம், ஏதோ வீட்டில் படுத்து பெட்ல தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கா. சேலமே வரப்போகுது, ஆத்தூர் வரப்போகுது, அடுத்து சேலம். இவங்க இந்த அளவுக்கு தூங்குறாங்க. நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கலை. என் கண்ணு பாருங்க எப்படி இருக்கு, அவ்வளோ ரெட்டாக இருக்கு. இதுக்கப்புறம் எப்படி போயிட்டு நான் கோஆப்ரேட் பண்ணி எல்லா வீடியோ எல்லாம் எடுக்கிறது? சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் கொஞ்ச நேரம் தூங்கணுமா இல்லையா? என்னை தூங்க விட்டாதானே சரியான தூக்கம். இங்க பாருங்க, பாப்பா சரியான காத்து வர பயங்கரமா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அப்புறம் சேலமே வந்துடும். போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டிஃபன் சாப்பிடணும். பசிக்குது வேற. இடம் செம்மையா இருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ லாங்கா போயிட்டு இருக்கோம் நாங்க. பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஃபோட்டோ பார்த்தீங்களா வச்சாச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஃபோட்டோ தெரியும். இங்கே நாங்கள் உட்காந்துருக்கிறதுனால இது எங்களுக்கு தெரிகிற மாதிரி வச்சுருக்கோம். எங்கள் பிள்ளையார் பாருங்க, அழகாக இருக்காங்களா? பூ வாங்கி வைக்கணும் இப்போது. ஸோ இதுக்கப்புறம் தான் வைப்போம். எப்படி இருக்கு காரில் ஃபோட்டோ? நல்லா இருந்தால் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அது வெளியே போயிட்டு பேக்கில் இருக்கிற ஃபோட்டோவை நான் காமிக்கிறேன். போய்கிட்டு இருக்கோம். சேலம் வர போகுது. ஜாலியா என்ஜாய் பண்ண போகும். பாப்பா என்ன மறுபடியும் தூக்கமா? தூங்குனது 10வது மறுபடியும் தூங்குறா. பாத்தீங்களா நாங்க எப்படி இருக்கோம் பாருங்க. அது எங்க காருன்றதுனால நாங்க எங்க இஷ்டத்துக்கு தூங்குறோம், எந்திரிக்கிறோம். கார் டூர் யாருக்காவது வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கார் டூர் போட்டுடலாம். கார்ல எப்படிலாம் இருக்கு, என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எப்படி தூங்கிட்டே இருக்காங்க. செம்ம ஜாலியா இருக்கு எங்களுக்கு இவ்வளோ லாங்கா போறது. நைட்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரோங்க நாங்க. தூங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு. இவங்களுக்கு என்ன தூங்கும், தூங்கி முடிக்கல இவங்க. அப்படியே தூங்கிட்டே வராங்க இன்னமும். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ மணி 8 மணி ஆக போகுது. 9 மணிக்குள்ள சேலம் போயிடுவோமா? கண்டிப்பா போயிடுவோம். தூங்குஞ்சி சூப்பரா இருக்கு இங்கெல்லாம் கிளைமேட்டு. ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தோங்க. இன்னும் போயிட்டு அங்கே என்ஜாய் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறோம். ஸோ வெயிட் பண்ணி மறக்காமல் பாருங்கள். ஜாலியாக இருக்கும் அந்த இடத்துலாம் உங்களுக்கு காமிக்கிறேன் நானே. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏற்காடுலாம் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே ஏதாவது ஒரு நல்ல பிளேஸ்லாம் சொல்லுங்கள். நாங்கள் போகிற பிளேஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம்.
எங்கடி இருக்கு? அதோ பாரு முருகர் சிலை. தெரியவே மாட்டேங்குது. சாமி சிலை லைட்டாக தான் தெரியுது. அதோ பாருங்க, இதெல்லாம் அடிக்கடி வந்திருக்காங்களாம். அதனால தூக்கத்தில் எழுப்பி காட்டுறாங்க. இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கேசவ சிலை. வரும்போது பார்க்கலாம். ஓகேவா? வரும்போது வேணா டைம் கிடைச்சுன்னா நாங்கள் வந்து அந்த இதுக்கு போயிட்டு வரோம். சரி தூக்கு. பண்ண அவ்வளோதான், பக்கத்தில் வந்தாச்சு நாங்கள். ஓகேவா? இந்த முருகர் சிலைக்கிட்ட யாராவது வந்து இருந்தால் ஃபேமஸ்னா அந்த சிலை தான். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட்டு போகும்போது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏற்காடு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். நான் மூஞ்சிலாம் கொஞ்சம் கழுவிட்டேன். ஏற்காடு மேலே போகணும். அதுக்கு முன்னாடி அங்கே எதுவும் சாப்பிட்றதுக்குலாம் இருக்காது. நம்ம வந்து இங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் கடையில் நிற்கிறோம். ஓகே, நம்ம போய் சாப்பிடலாம். என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு கேட்டு சாப்பிடலாம். கொஞ்சம் வயிற்று ரொம்ப பசிங்க. நைட்டெல்லாம் தூங்கி சரியாக சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏற்காடு மேலே ஏறி போல எல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம் நாங்கள். இட்லி இல்லை எல்லாம் வச்சுட்டாங்க. சாப்பிடுது. எது வடை இருக்கா? ஒன்று. ஓகே, டிஃபன் சாப்பிட்றோம். இது வடை பாருங்க, இதுவும் பெருசாக தான் இருக்குது. இல்லைங்க, எல்லாம் பெருசு பெருசாகவே இருக்குது இட்லிலாம். என்ன பண்ணுறது, நாங்கள் பசிக்கு பயங்கர பசியில் இருக்கோம். ஸோ ஓகேங்க, நாங்கள் வந்து சேலத்து இட்லி வடை எல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஒரு வழியாக வந்து சாப்பிட்டோம். நைட்லேருந்து சாப்பிடவே இல்லை. அதனால தான் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். சிக்கன் குழம்பு கொஞ்சம் ஊற்ற எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே கைஸ், இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. சூப்பராக சாப்பிட்டோம். ஆமாம், ஆம்லேட், ஆஃப் ஆயில், வடை எல்லாம் ஒரு கட்டு கட்டியாச்சு. இதுக்கப்புறம் மேலே போயிட்டு தான் சாப்பிட முடியும். ஏன்னா ரொம்ப பசி. அங்கே எந்த கடை இருக்குமோ இருக்காதோ தெரியாது. ஸோ அதனாலேயே நாங்கள் வந்து போகிறோம். நம்ம என்னென்னலாம் இது பண்ணி வச்சிருக்கோம், எப்படி இருக்கும், ஏற்காடு எப்படி இருக்கு, நம்ம வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். இவ்வளவு தூரம் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ஏற்காட்டு உள்ள போறது எல்லாம் என்ட்ரன்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்க வந்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எடுத்தாங்கன்னே தெரியல. அவ பாட்டில் செம்மையா தூங்கிட்டாங்க. நான் தான் கண்டினியூவா எடுத்துட்டு வரேன். பார்ட் 1 பார்ட் 2வா கூட வரலாம். கண்டிப்பா ரொம்ப லென்த்தா இருந்தா அப்படிதான் நாங்க போடுவோம். இன்னும் என்ஜாய் பண்றதுலாம் நிறைய இருக்கிறதுனால பார்ட் 2வா கூட கண்டிப்பா வரும். சேலத்துக்கு எப்போ வந்தோம் தெரியுமா? நேத்துல இருந்து ஆரம்பிச்சோம். இப்ப விடிஞ்சு போயிட்டு இருக்கோம். மறுநாள் இது எங்களுக்கு சேலம் இவ்வளவு தூரமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க ஆனா வந்து சேலம் வந்து 8 மணி நேரம் டிராவல் தான். ஆனா நாங்க வந்து இருக்கிற இடத்துல எல்லாம் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே பொறுமையா ஓட்டிக்கிட்டு அந்த மாதிரி தான் வந்தோம். அதனாலதான் எங்களுக்கு இவ்வளவு லாங். ஓகே ஓகே கைஸ், நம்ம மேலே போயிட்டு நம்ம பார்ப்போம் பிளேஸ்லாம் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? நம்மளோட ஃபேமிலிஸ் எங்க பார்த்தாலும் நல்லா பேசுறீங்க. ஸோ ரொம்ப நன்றி. தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு அக்கா வந்து பேசினாங்க. அப்புறம் நைட்டு ஒரு அண்ணா வந்து எடுத்தாங்க. ஸோ போக போக நம்மளோட ஃபேமிலிஸ் மீட் பண்ணலாம். கண்டிப்பா பேசுவோம். வாங்க எல்லாரும் மீட் பண்ணலாம். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா பூ வாங்கிட்டோம். அங்க போனா கிடைக்காது. அதனாலேயே நாங்க வந்து இது ஒரு பஸ் ஸ்டாப் போல. இந்த பஸ் ஸ்டாப்ல எதுவுமே இல்லை. ஏதோ பூ மட்டும் கிடைச்சிருச்சனால பூ மட்டும் வாங்கியாச்சு. ஆமாம், மேலே போயிட்டு சாரி கீரி கட்டினானா அப்புறம் என்னால் கீழெல்லாம் ஏற்காடு கீழெல்லாம் வந்து வாங்கி கொடுக்க முடியாது. நம்ம சாமிக்கு வச்சாச்சு பாருங்க, பிள்ளையாருக்கும் வச்சாச்சு. நம்ம பிள்ளையார் இப்போ தான் பார்க்க அப்படியே பல பலன்னு அழகாக இருக்கிறாரு. பாவம் எவ்வளோ டல்லாக இருந்தார் தெரியுமா வரும்போதெல்லாம். அழகாக இருக்காரா? எனக்கு பிள்ளையார்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலே எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டில் இருந்து. ஸோ உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம மறுபடியும் பயணம் தொடங்கலாம். ஓகே காய்ஸ், அங்கே போயிட்டு என்ன சாரி கட்ட போறா
என்ன பண்ண போறான்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். நாங்க இப்போ நாங்க வந்து மலை ஏற போகிறோம். போகும்போது காட்டுறோம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து அங்க அந்த மலைக்கு தான் போக போறோம். ஏற்காடு மலை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்க போய்கொண்டே இருக்கிறோம். சூப்பரா இருக்கு. நாங்க ரூம்ஸ்லாம் புக் பண்ணிருக்கோம். ஜாலியா என்ஜாய் பண்ண போகிறோம். பாருங்க மை ஃபேமிலிஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாவ், அங்க பாருங்க மலை. அந்த மலைக்குள்ளதான் நம்ம போகணும். அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நம்ம போறோம். இங்க பாருங்க பாப்பா ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டே வருது. இந்த மாதிரிலாம் யாருக்கெல்லாம் ஜாலியா போக பிடிக்கும் மறக்காம சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே பாத்தீங்களா, ஏற்காடு மேல போறோம். வந்துட்டோம் பக்கத்துல. எப்படி வந்து வளைவாதான் போகும். கொஞ்சம் நம்ம வந்து வளைச்சு போனோம். ஆனா இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பைக்ல எல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போங்க. நாங்க வந்து கார்ல வந்ததுனால எங்களுக்கு ஒரு சேஃப் தான். நீங்க வந்து வரும்போது கொஞ்சம் பார்த்து போங்க. எங்களுக்கு பயமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வண்டியில தான் வந்திருக்கோம் நாங்க. இப்போ கார்ல போகும்போதும் அப்படியே ரொம்ப கீழே சாயிர மாதிரிலாம் இருக்கும். பயமா இருக்கும். ரொம்ப டேஞ்சரஸ். இப்போ பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். இருங்க நான் வெளியே வந்து கூட உங்களுக்கு காட்டுறேன். ஆமா, இங்க 2 வீலர்னா 20 இருக்கும். என்ட்ரன்ஸ் தான் ஏற்காடுக்கு உள்ள போறது. சோ இதுக்கப்புறம் போகும்போது தான் கொஞ்சம் வந்து பார்த்து போகணும். நம்ம அந்த மலைக்கு போனோம். மேல இருக்கு பாருங்க, அதான் அது மேல போகணும். பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூடாது. ஓகேவா? ஓகே போகலாம். போயிட்டு இதுக்கப்புறம் போறோம். நம்ம ஸ்டேலாம் பண்ண போறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறேன். ஓகே, இதுல தான் காமிக்கணும். இங்க பாருங்க உள்ள எப்படி போயிட்டு இருக்கு. வளைவா இருக்கா உங்களுக்கு தெரியுதா? இப்படிதான் இருக்கும். கொண்டை ஊசி வளைவு, மெதுவாக செல்லவும். கரெக்ட். இங்க பாருங்க எப்படி இருக்கு. ஏற்காடு இப்படிதான் இருக்கும். ஆப்போசிட்ல எல்லாம் வண்டி கொஞ்சம் வரும். சோ நம்ம கேர்ஃபுல்லா ஓட்டணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வளைஞ்சிட்டு இருக்கோம். எப்படி வராங்க பாருங்க பைக்ல எல்லாம். பார்த்து ஒரு வளைவுக்கு ஒரு பேர். இங்க எல்லாம் இருந்து நாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் போட்டோ எல்லாம் எடுத்திருக்கோம், வீடியோ எல்லாம் எடுத்திருக்கோம். ஆமா, மெதுவாக செல்லவும் எல்லாம் போடுவாங்க. ஆமா, இதெல்லாம் படிச்சுக்கிட்டே வருவேன். இதெல்லாம் படிச்சுட்டே வருவா பைக்ல போகும்போது. எப்படி போகுது பாருங்க. வாவ், என்ன போகணுங்க, என்ன இருக்கு. இதாங்க ஏற்காடு. கைய வைக்காத, குச்சி அடிச்சிருச்சு. இதாங்க ஏற்காடு. இங்க பாருங்க போய்கிட்டே இருக்கா. சூப்பரா இருக்கா? வா, சூப்பரா இருக்குங்க ஏற்காடு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க எப்படி இருக்கு வியூலாம். இங்கெல்லாம் குளு குளுன்னு இருக்குங்க. காத்துலாம் பயங்கர காத்தடிதாங்க. அப்பப்போ கிளைமேட் பார்த்தா மழைலாம் பெய்யும். வாவ், பாருங்கள். ஜாலியா இருக்கா? ஏற்காடு போகணும்னு ஆசையா? ரொம்ப லாங்கா போகணும்னு ஆசையா? வண்டியா ஒரு வழியா? இப்ப ஜாலியா இருக்கியா? என்ன இன்னைக்கு நம்ம ஒரு குரங்கு கூட பாக்கல. அதான் குரங்கு கூடயே வருது. அப்புறம் என்ன, அங்க பாருங்க செம்மையா இருக்கு இடமே. இந்த இடத்துக்குலாம் வந்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்களாம் வந்திருக்கோம். பாய் மங்கி. அங்க பாரு எங்க? ஆனா பஸ் அதுக்குள்ளே வந்துருச்சு. இதோ பாரு நடந்து போகுது. அங்க பாருங்க மங்கி நடந்து போயிட்டு இருக்கு. பஸ் வேற வருது. ஏற்காடு பஸ் எங்க? இதோ இருக்கா. ஹாய், நல்லா இருக்கீங்களா? டாடா. வாவ், ஏற்காடு வந்தாச்சு. ஏற்காடு. அங்க ஒரு குரங்கு பாரு, 2 குரங்கு அங்க. இங்கதான் லைனா குரங்கு இருக்குங்க பாருங்க. அங்க பாரு, அங்க சொரியுது. ஹாய், நல்லா இருக்கீங்களா? அங்க பாரு குட்டி குரங்கு. வாவ், அங்க பாரு பெரிய குரங்கு. இல்லடி, அங்க பாருங்க எவ்வளவு குரங்கு போயிட்டு இருக்கு. ஏதாவது சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தியா? இல்ல. பாத்தீங்களா எப்படி இருக்கு. போயிட்டு இருக்கோமா நம்ம. பாத்தீங்களா, இதுலலாம் வந்து
போர்டு வேற போட்டிருக்காங்க, ஜாக்கிரதையா வரணுமா, விலங்கு வருமா, போனை வேற யூஸ் பண்ணக்கூடாதான். நான் உள்ள வச்சு எடுத்துட்டு வரேன், எனக்கே பயமா இருக்கு வீடியோ எடுக்க போனா. அதுக்காக தான் நான் வந்து கேமராவில உள்ள வச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ரொம்ப காடா இருக்குங்க. வாயில வேற வர மாட்டேது. கவர் யூஸ் பண்ண, வண்டி வேற போகுது, கவர் யூஸ் பண்ண கூடாதான், பிளாஸ்டிக் ஆமா எதுவுமே யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. பார்த்து ஜாக்கிரதையா போகணும் நீங்களும் வந்தாலுமே, ஓகேவா? இங்க பாருங்க எப்படி இருக்கு காடு, வனவிலங்குலாம் நடமாடும். ஆமா விலங்குகள்லாம் வேற வருமா திடீர்னு. சோ அதனால கேர்ஃபுல்லா போகணும். எனக்கு அந்த வளையறதெல்லாம் பார்த்தாதான் கொஞ்சம் பயமா இருக்குங்க. வளைவுக்கு பேர் வேற. ஆமா கொண்ட ஊசி வளைவு, எல்லாம் வளைவு இருக்குது. நீங்க கொஞ்சம் பார்த்து போங்க. ஏற்காடு உங்களுக்காகவே நான் இவ்வளவு தூரம் காட்டிட்டே வரேன். பார்க்காதங்க ஏற்காடுலாம் பார்த்துக்கோங்க, இப்படிதான் இருக்கும். ஆனா கேர்ஃபுல்லா வாங்க. ஆமா அதுவும் மெயினா இங்க குரங்கு கிட்ட எல்லாம் கொஞ்சம் வந்து சாப்பிடறதுக்குலாம் எதுவும் போடாதீங்க, உங்க கையை கடிச்சிட போகுது. இது வரைக்கும் நான் எதுவும் போடல, ஏன்னா எதுவும் எடுத்துட்டு வரல. ஸோ அதனாலதான் நீங்களும் வந்து எடுத்துட்டு வந்தா கண்டிப்பா போடுங்க, ஓகேவா? இங்க பாருங்க எப்படி இருக்கு, வாவ் பாத்தீங்களா? எப்படியோ ஒரு சில வீடு இருக்கு போல இங்கேயும். இங்க பாருங்க ஏற்காட்டு மேல ஒரு சில வீடுலாம் இருக்கு. அப்படியே நான் காமிச்சுட்டே போயிட்டு இருக்கேன். பரவாயில்ல. அப்புறம் மறுபடியும் காடா வந்துடும். மோஸ்ட்லி இது வந்து ஃபுல்லா காடு தாங்க, வண்டி தாங்க பயங்கரமா ஓட்டிட்டு வராங்க. இங்க பாருங்க மறுபடியும் காடு வந்துருச்சு. இங்க பாருங்க, இங்க பாத்தீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஏற்காடு உள்ள எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கோம். எங்க போய்கிட்டு இருக்கோம்னா நாங்க வந்து ரெசார்ட்க்கு போயிட்டு இருக்கோம். ஆமாங்க பயங்கரமா இருக்கு. இருங்க நாங்க உங்களுக்கு முன்னாடி காட்டுறோம். பாத்தீங்களா காட்டேன், போறது பாருங்க எப்படி வளையுது, கொண்ட ஊசி வளைவு போல இதெல்லாம். அமைதியா இருமோ, வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது சிரிச்சுட்டே இருந்தேன். நீ தானே சொன்ன ஒரு வாட்டி படிச்சு, அது இல்லையா வேற பேரா? அப்போ அது ஒரு வளைவுக்கு ஒரு பேரு. இந்த வளைவுக்கு என்ன? இது வந்து பாம்பு வளைவு. ஐயோ நின்றுச்சுங்க. இது வந்து பாம்பு ஊசி வளைவு. நான் வச்சிருக்கிற பேரு பாம்பு மாதிரி வளையறதுனால இது பாம்பு ஊசி வளைவு. இல்லங்க கொஞ்சம் காமெடி இருக்கணும்ல, நம்ம பாட்டுல போயிட்டே இருந்தா உங்களுக்கு போர் அடிச்சிடும். நான் இந்த குட்டி ஏஞ்சல் போயிட்டே இருக்கிறாங்க, காட்டிட்டே இருக்காங்க, காட்டதான் காட்டுறாங்க எங்க போனாலும். இது காட்ட காணிச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிருதுங்க. இந்த வாட்டி உங்களுக்கு நான் ஒரு சூப்பர் இடத்த காட்ட போறேன். ரெசார்ட் வாங்க, நீங்க வாழ்க்கையிலே அந்த மாதிரி ஒரு ரெசார்ட் பாத்துருக்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. இது காடு இல்ல, ஏற்காடு. ஏற்காடு வந்தாச்சுங்க. மேல பாருங்க, அங்க பாருங்க. ஏய் இவங்க வீடியோவே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப பாருங்களேன், எனக்கு இங்க ஏற்கனவே பயமா இருக்குங்க. இவ்வளவு நேரம் நான் வீடியோ ஏன் ஆஃப் பண்ணனா, எனக்கு இங்க சந்தில எல்லாம் கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சு. வளைக்கும் போது ரொம்ப பயமா இருக்குதான் இவங்களுக்கு. பயந்துட்டேங்க, நான் அழுதுட்டேன். உங்களுக்கு எல்லாம் பயமா கூட இருக்காது. இந்த வீட்டுலாம் என் வீட்டுல எல்லாம் எப்படிதான் இருக்கிறாங்களோ இங்க பாருங்க. நான் பயந்து அழுதுகிட்டே வரேன். பாருங்க மறுபடியுமா கேட்டு பாருங்க, அழுதுட்டேங்க கொஞ்ச நேரத்துல. எப்படி சொல்றது, அப்படியே இந்த சொருக்கிட்டே போகுதுங்க. ஐயோ ஏற்காட்டுல நாங்க இப்படிலாம் வந்து பயந்ததே கிடையாதுங்க. நாங்க சொருன்னு போகுது, வளையுது, எப்படியா போகுதுங்க. நான் வந்து போன இடம் வந்தது வந்து வேற ஒரு இடம். அது 2 சந்திலையுமே வந்து அந்த அளவுக்கு எது இருக்காது. ஆனா இதுல வந்து ரொம்ப வளையுதா, எனக்கு பயமாயிடுச்சு, ரொம்ப பகீர்னு ஆயிடுச்சு. வீடியோவே ஆஃப் பண்ணிட்டேன் நான் கொஞ்ச நேரத்துல. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு இன்னமும் பயத்திலே தான் நான் இருக்கிறேன். இங்க பாருங்க, இவங்க தாங்க மெயினா பயப்படுவாங்க. ஹாயா உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட பயப்படாம இருக்காங்க, மனசாட்சி இல்லாம. எனக்கு அள்ளு விட்டுருச்சுங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ரொம்ப டேஞ்சரா இருக்கு இந்த இடம் சத்தியமா. யாராவது நெக்ஸ்ட் டைம் இங்க யாராவது வந்தீங்கன்னா ஏற்காட்டுல கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. எனக்கு கண்ணுலாம் பாத்தீங்களா ரெட்டாவே ஆயிடுச்சு, கொஞ்ச நேரத்துல அழுதுட்டேன். ஐயோ பின்னாடி வண்டி போகுதுங்க, காரு முன்னாடி தானே போகணும், இது பின்னாடி போகுது. அது பின்னாடி ஏன் போச்சுன்னா பிரேக் போட்டா நின்னுடும். ஓய்யோ ஒரே இன்னும் இறங்கும் போது நான் எப்படி உசிர கையில புடிச்சிட்டு இறங்கணுங்க, எனக்கு பயமாவே இருக்குது. இறங்குறது ஈஸி. ஐயோ மேல இறங்கும் போது அதெல்லாம் எடுத்துருந்தாங்கன்னா வச்சுவோம். நீங்களே குட்டி ஏஞ்சல்
பாத்துருங்கன்னு கேட்டிருப்பீங்க. எனக்கு கொஞ்ச நேரத்துல ஆஃப் ஆயிடுச்சு எல்லாமே. ஐயோ ஐயோ, மலை மேல போதா கார் கீழே வருது. ஆமா, மலை மேல ஏறும் போது கார் எனக்கு பின்னாடியே போயிட்டு இருக்குது. போல போய் சொல்றாங்க ஒரே கீர்ல போக கூடாதுல, ஃபர்ஸ்ட் கீர்ல தானே போகணும், ஏன்னா ரொம்ப வளைவு இல்ல, அதனால கீர் மாத்துறாங்க பாருங்க, பேக்ல போது பயந்துட்டாங்க. இதான் பாம்பு ஊசி வளைவு. இதுக்கப்புறம் இந்த பாம்பு ஊசி வளைவு வரவே மாட்டேன். நான் தெரியாம அங்க ரூம் புக் பண்ணிட்டேன். அந்த ரூம் தான் தெரிஞ்சிருந்தா நான் ஏற்காடிக்க வந்திருக்க மாட்டேன். அங்கதான் ரூம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவ்வளவு பயம். ஐயோ என்னால முடியலடா சாமி. பாருங்களேன் எப்படி இப்படி பார்த்தா நல்லாதாங்க இருக்குது. ஒரு மாதிரி போகும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது ஒரு மாதிரி போகும். அது எனக்கு என்ன அறியாமலே நான் பயப்பட இருங்க. இதுவா இருக்குமோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேங்க. இதுதாங்க, இதே தாங்க. அது இங்க பாத்தீங்களா நீங்க? எங்க இருடி இப்படி தாங்க போகும். ரொம்ப ஒரு மாதிரி போகும். கீழே அப்படியே போற மாதிரி இருக்கும். எனக்கு கீழே இல்ல, கீழே போற மாதிரி இருக்கு. ஆமா, உங்க பாருங்க. பார்த்து பார்த்து எங்க ஒண்ணுமே இல்ல. ஓ, அங்க பாத்தீங்களா ரூம்ஸ்லாம்? இது ஒன்லி ரூம்ஸ்லாம் இருக்க வேண்டிய இடம் போல. பார்த்து பார்த்து. சரி, ஓகே ஓகே, நீ எடுத்து அது இந்த இடம் பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த பாருங்க சூப்பரா போயிட்டு இருக்குது. வாவ், சத்தியமா ஏற்காடுனா இப்படிதான் இருக்கணும், பயனாலும் இப்படிதான் இருக்கணும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. என்னன்னா வண்டி போறதுக்கோ இதே வழி, வரதுக்கோ இதே வழி, சேஃபா போகணும். வேற ஐயோ எப்படி போகுது பாருங்க, போயிட்டு இருக்கு. இப்ப வளையும் போது தான் கொஞ்சம் நான் பயப்படுவேன். இந்த வளைவு கூட ஓகேங்க, ஒரு வாட்டி வளைச்சாங்க பாருங்க, முன்னாடி போகுது பின்னாடி போகுது, அள்ளு விட்டுருச்சுங்க எனக்கு. ஒரே கீழே போயிடலான்ட்டாங்க. ஆமா, ஏற்கனவே வேணாங்க, வந்த வழியே ரிட்டர்ன் விடுறீங்களா இல்லையான்னு கதறேன். ஒரு பேரும் என்ன காப்பாத்த வரலங்க. இப்ப பாருங்க மறுபடியும் மேலே ஏறும்போது பாருங்களேன், நீங்களே பாருங்களேன் எப்படி போகுது பாத்தீங்களா. போனையா வண்டி வேற டர்ரு சத்தம். அதெல்லாம் சொல்லுவியா? அப்படி இல்ல, வண்டி சத்தம் சொன்ன முன்னாடி ஏதோ ஒரு வண்டி டர்ரு. நம்ம வண்டி இல்ல, யாரோ வண்டி எங்கேயோ சத்தம் கேக்கு. நம்ம வண்டி நல்லாதான் இருக்கு. அப்புறம் நம்ம ஃபேமிலிஸ் என்ன ஏற்காடு போனீங்க காட்டவே இல்லைன்னு, பெங்களூர் போனீங்க ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு மறுபடியும் வந்துட்டீங்க, மும்பை போனீங்க ஸ்டேஷன்ல இருந்து மறுபடியும் மும்பை வீட்டுக்கே வந்துட்டீங்க. எவ்வளவு தெரியுமா கேக்குறாங்க கமெண்ட்ல. ஏற்காட ஃபுல்லா காட்டுவேன் நான் இன்னைக்கு. இப்ப ஏற்காடு போயிட்டு இருந்தாங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மறுபடியும் சென்னைக்கே வந்துட்டீங்கன்னு சொல்லக்கூடாது இல்ல, அதுக்காக தாங்க உங்களுக்காகவே. என்னை யாரும் குத்த சொல்லக்கூடாது. நீங்க ஏற்காடு போய் உங்களுக்காக நான் எல்லாத்தையும் சுத்தி காமிச்சன்ற பேர் தான் வரணும். ஏற்காடு போயிட்டு ரிட்டர்ன் வந்தன்ற பேரே வரக்கூடாது. ஓகேவா? பாத்தீங்களா சூப்பரா இருக்கா? நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். பாக்கதான் அப்படி இருக்கும். இதுவே 2 நிமிஷம். ஆமா, எங்க வண்டி பாருங்க கொஞ்சம் ஸ்லோமோல போயிட்டு இருக்குது. எங்க பழப்பழம் சிரிச்சுட்டே இருக்கு. எங்க வண்டி ரொம்ப ஸ்லோமோல போயிட்டு இருக்கு, என்னன்னு தெரியலையே. ரிட்டன் கீழே போதா இல்ல மேல போதா? இருங்க இருங்க, அதுல எப்படி ஸ்லோமோல போகணும் மட்டும் கொஞ்சம் பாருங்க. ஆனா நான் காட்ட மாட்டேன், பயமா இருக்கு எனக்கு. அந்த சைடு ஏம்மா இந்த இடம் தான் எனக்கு பயமா இருக்கும்னு சொன்னேன். கடவுளே கடவுளே கடவுளே, இதெல்லாம் மட்டும் எப்படியா ஏத்திருங்க நம்ம மேல. அப்பா ஏத்திட்டாங்கப்பா. ஐயோ முன்னாடி ஒரு வண்டி. பார்த்து பார்த்து. இதோ பாத்தீங்களா நீங்க, இவ்வளவு பயமா இருக்கு இந்த இடம். இருந்தேன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஐயோ மறுபடியும் பாருங்க, ஏற்காடு வரன்றவங்க எப்பயுமே பார்த்து வாங்க. இப்பவும் சொல்றேன். நாயோ சிங்கமா எங்க? அது நாயிடி அது. பாத்தீங்களா இதுல ஏறதுக்கு? ஐயோ இதான் அந்த இடமே. அம்மோ பாத்துமோ, வண்டி வருதா பாருங்க. மேகம் எப்படி தெரியுது? ஆனா ஒண்ணு சில பாறைதான் தெரியுது. அதுக்குள்ள எடுத்துட்டு வந்து பாருங்க. இங்க பாத்தீங்களா சூப்பரா இருக்கு பாருங்க இந்த இடம்லாம். இருங்க இப்போ
அப்படியா? மலை மேல இருந்து குதிக்கிறதா? பாத்தீங்களா, இது ஃபுல்லா வந்து ரெசார்ட் தான். சூப்பரா இருக்கும் பார்க்கவே. எங்க காணோம் ஒரு ரூமும் இதான காமிச்சேன். ஓ எல்லாம் அது பாருங்க. நாங்க வந்து மெயினான இடத்து ஏற்காடுக்கு வந்தாச்சு. இங்க பாருங்க இந்த இடத்துல இந்த இடம் தான் போட். இங்கதான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து போன இடமே தான். போட்லாம் ஆனா அப்ப நாங்க போட்லாம் போகல, சும்மா சுத்தி தான் பார்த்தோம். ஆமா, சுத்தி பார்த்துட்டே வந்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா இதான் மெயினான இடமே. இதான் நீங்க வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. இதுல இருந்து நம்ம எந்த இடத்துக்கு இங்கதான் சாப்பிட்டோம் ஒரு வாட்டி. ஒருத்தன் வாந்தியது இங்கதான் ஒருத்தன் சாப்பிட்டு முட்டைக்காரர். ஓகேவா, ஏற்காட்டுக்கு நாங்க வந்து மெயினான இடத்துக்கு வந்தாச்சு. சோ வந்து பயங்கரமா இருக்குங்க. நம்ம இவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டு வந்தோங்க. நாங்க பயங்கரமா கஷ்டப்பட்டு இந்த மேல வந்தோம். இந்த வழி வர்றதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். வேற வழி போய் லொகேஷன் போய் சோபா கடவுளே காரு பின்னாடி வரும். இப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமா குளிர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. நீங்களே ஆமா கொஞ்சம், ஏன்னா இது மலை மேல இல்ல, செம்மையா குளிருது. இது ரொம்ப மலை மேல வந்துட்டோமா, இப்ப செம்மையா குளிர ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு. இந்த செடியெல்லாம் பாத்தீங்கன்னா பச்சை பச்சேன்னு எவ்வளவு அழகா இருக்கு. கிளைமேட் அதுவும் அப்படியே பயங்கரமா குளிருதுங்க. அப்படியே பயங்கர குளிர் பாருங்க. காத்து எப்படி அடிக்குது பாத்தீங்களா? காத்தே பயங்கரமா அடிக்குதா. இப்ப பாத்தீங்கன்னா ரெசார்ட் வரப்போகுது. நாங்க உள்ள போக போறோம். சோ கொஞ்ச நேரம் இது பாத்தீங்களா, இதான் என்ட்ரன்ஸ். அப்படியே ஏற்காடு ரெசார்ட். சில்லுன்னு காத்து வருது. மரம் சூப்பரா இருக்குங்க. மரம் பாப்பா சின்ன இது. இந்த மாதிரி யாரெல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் பார்த்து மட்டும் வாங்க. அங்க பாருங்க, ஏதோ ரெண்டு மோதி இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வேற இருக்கு. ஓ சீட் பெல்ட் போடுங்க மறக்காம. இந்த இடம் டேஞ்சரா இருக்கும் போல. வர இடம் எல்லாமே உங்கள் குடும்பம் காத்திருக்கிறது, சீட் பெல்ட் போடவும். ஓகே தேங்க்யூ. பாத்தீங்களா இடம் நல்லா இருக்கா? நாங்க வந்து ரெசார்ட்குள்ள போக போறதுக்கான இடம் இதுதான். ஸோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு யாருக்காவது வரணும்னா கூட இந்த ரெசார்ட்க்கு வாங்க. கண்டிப்பா இங்க நாம மீட் பண்ணுவோம். பாருங்க, நாங்க போயிடுவோம். நீங்க வரணும்னா பர்சனலா வரலாம். ஓகேவா, நல்லா இருக்கா? யானை ரெசார்ட் பாருங்க. ரெசார்ட் இது மேல வாவ், இங்க தான் ரெசார்ட்டுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். நாங்க வந்த ரெசார்ட் இதுதான். ஓகே இருங்க பாப்போம். பாத்தீங்களா கீழே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இருங்க போகும்போது இந்த இடம்லாம் பாத்தீங்களா, இந்த இடம் நாங்க வந்து ஃபைனலா வந்த இடமே இதுதான். பயங்கர குளிர், காத்து பயங்கரமா அடிக்குது. இந்த சுத்தி இடத்தெல்லாம் பாக்குறீங்களா எப்படி இருக்கு பாருங்க. உங்களுக்கே தெரியும். நாங்க வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட காட்டுறோம். இந்த பாத்தீங்களா எப்படி இருக்கு? வாவ், இப்படிதான் ரூம் என்ட்ரன்ஸ். இப்படிதான் போகணும். போ முன்னாடி போறாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து ஃபைனலாக வந்து ரெசார்ட் தான் வந்திருக்கோம். அப்புறம் நம்ம இருங்க பேசலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி ஏற்காடு வந்து எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டுக்கு தான் வந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே பால்
சூப்பராக இருக்கும். மேலே இது போகிறது இதெல்லாம் அப்புறமா நான் வந்து ஃபைனலாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறோம். கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஓகேவா? ஓகே, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அங்கேருந்து சென்னையிலேருந்து ஏற்காட்டுக்குள்ளே கடந்து வந்து ரூமில் ஒரு வழியாக ரூம்குள்ளே வந்தாச்சு. சூப்பராக இருக்கு. ஸோ வந்து இன்னும் நைட்டு என்ன நடக்குது, அடுத்து ரூமோட கான் டீடைல்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். இன்னும் என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் பண்ண போகிறோம், எங்கெல்லாம் நாங்க போக போறோம், என்ன என்ஜாய் பண்ண போறோம்ன்றது நிறைய இருக்கு. இது மட்டும் கிடையாது, பார்ட் 2ல வரும். என்னென்ன என்ஜாய், என்னன்னா நைட்டு கேம்ப்லாம் இருக்கு. ஸோ வந்து மறக்காம வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து ஏற்காடு உள்ள வந்து ரூம்குள்ள இருக்கிறத மட்டும் தான் நாங்க வந்து காமிச்சிருப்போம். ஃபுட்டு எதுவுமே காட்டல, எதுவும் காமிக்கல. இப்போ வந்து நாங்க நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தூங்க போறோம். நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம்லாம் நெக்ஸ்ட் வர்றது எல்லாமே நெக்ஸ்ட் லாக்ல தான் வரும். ஸோ ஓகேவா, நான் வந்து ஏற்காடு வந்ததே உங்களுக்காக தான். லாங் டிரைவ் எங்கேயா போங்கன்னு சொன்னீங்க, அதுக்காகவே நாங்கள் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேற ப்ராங்க் பண்ணிட்டேன், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் கூப்பிட்டு போகலன்னு சொல்லிட்டு. நான் அதனாலேயே தான் நான் வந்திருக்கேன். இவ்வளோ நல்லா சுற்றி காட்டணும், ஆசை விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கார்லேயே நாங்கள் வந்தோம். ஜாலியாக வந்தோம். ஜாலியாக இருக்கு. இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு இருந்துச்சு. ஒரு வழியாக நாங்கள் ரூம்லாம் புக் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்க மாட்டோம். நெக்ஸ்ட் அப்படியே தொடர்ந்து வரும். பார்ட் 2 கண்டினியூ வரும். ஓகே, முடிச்சுக்கலாமா? டயர்டா இருக்குங்க, வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிடும்போது அடுத்து மறுபடியும் vlog நாங்க எடுப்போம். ஆமா, ஆனா அடுத்ததுல வரும். ஆமா, ரூம் வந்து வந்ததெல்லாம் காமிச்சோம்ல, எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து என்னெல்லாம் பண்றோம் அப்படின்றதெல்லாம் நீங்க பாப்பீங்க. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். கம்மிங் ஜூன்ல பார்ட் 2 கண்டிப்பா பாருங்க. ஸோ டாடா, பை பை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க மேக்கப்லாம் போட்டு ரெடியாக வராங்க. குளிருதுங்க, பயங்கர குளிர். நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிறோம். ஓகேவா?